அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபானல்லா குக்கிங் வ்ளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரான் கில்லி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு புது பேன் வாங்கியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் தான் ஃபஸ்ட் டைம் சரி பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரான் வாங்கி அதில் மசாலா தடவிக்கிறேன். அதில் மசாலா தடவி ஃப்ரை பண்ணிக்கணும் தனியாக. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் சிக்கன் பவுடர் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் உப்பு போட்டு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இந்த பிரியாணி. எப்போவுமே எறா பிரியாணி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கில்லி பிரியாணி இப்படி தான் செய்வாங்க. ரொம்பவும் பிரியாணி வந்து பொலன்னு இருக்காது, கொஞ்சம் வந்து பிசுபிசுப்பாக இருக்கும். இது நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். நல்ல செமையாக வந்துருந்தது பிரியாணி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எறாக்கு வந்து மசாலா தடவி நல்லா ஊற வச்சுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணுறேன். லெமன் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பேன் வச்சு எப்படி நம்ம யூஸ்வலாக எப்படி பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதேமாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 3 கப்பு நான் எடுத்துக்கிறேன். 3 கப்புக்கு ஒரு கப்புக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் நம்ம. நான் அது கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பேன் வச்சு நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு அதில் வந்து சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த பட்டையில் ஒரு பட்டை பெரிய பட்டை போட்டு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிரியாணி பூ இருக்குல்ல அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம், பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி 3-4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கொலையே வந்து தக்காளி வெந்தால் தான் அது வந்து டேஸ்ட்டே வரும். தக்காளியும் ஒரு 4 தக்காளி பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பிரியாணி வந்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா தடவின எறாவையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எறா போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டா அந்த எறாவும் நல்லா மெல்ட் ஆகி இருக்கும் மசாலாலாம். அதுக்கப்புறம் தயிர், லெமன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி நல்லா கொதி வந்த பிறகு பாஸ்மதி ரைஸு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க ஒன்றும் அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் தம்மு போட்டுடலாம். அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் வரும் நம்மளுக்கு. நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும். நல்லா சேமியாமல் நீட்டாக அரிசி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த அரிசி வந்து கம்பெனி ரைஸ் இல்லை, நான் லூஸில் தான் வாங்கியிருந்தேன். அது நல்லா சமைச்சோடனே நல்லா டேஸ்ட்டாக கூட வந்திருந்தது. அதோடு இப்போ நம்மளுக்கு தம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூக்கிட்டேன். இதுக்கு இடையில வந்து எறா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். எறா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் பிரியாணி கூட. அதனால நான் இதுமாரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா இதுமாரி ப்ரிப்பேர் பண்ணி அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரிலாம் சொல்ல முடியாது, என்னோடய டேஸ்ட்டுக்காண்டி நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கில்லி பிரியாணி பொலன்னு கொஞ்சம் பிசுப்பாக, ஏன்னா கில்லி பிரியாணியே கொஞ்சம் பிசுப்பாக தான் இருக்கும். அது மாதிரி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு கூட வேறு லெவலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது உங்களுக்கு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ட்ரை பண்ணுறேன். லாங் வீடியோவுக்கு நல்லா வியூஸ் வரும் நானும் எதிர்பார்க்குறேன். எனக்கு எப்போவுமே மிஸ் ஆகிடுது. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு லாங் வீடியோலாம் போடணும் ரொம்ப ஆசை இருக்குது. லாங் வீடியோ போட்டால் ஆனால் வியூஸ் போக மாட்டுது. நீங்கள் தான் எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும் எனக்காண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.